இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல. ஆமாம், 7 மணி வரைக்கும் உறங்கிக்கிட்டு மாமியார்கார் வேலை செஞ்சு தருவாளாம், மருமவ வீட்டில் பெட்ரூமில் உறங்கிட்டு கிடப்பான். இதான் நல்லவ இருக்கு. இது எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல. மருமவளை, உன் மருமவளை நீ தலையில் தூக்கி வச்சு ஆடு. அதுக்காண்டி இந்த குத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் கேட்க தான் செய்வேன். இப்போ நீ போய் கேள்வி கேட்குறியா இல்லை நான் போயிட்டு கேட்கட்டும் அந்த பிள்ளைய? சொல்லு. அத்தை, அவ ஏதோ சின்ன பிள்ளை அத்தை, நான் போய் பேசுகிறேன். அண்ணி, இப்படி சின்ன பிள்ளைன்னு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் போனதுக்கப்புறம் அவள் உங்கள் தலை மேலே ஏறி மிளகா அரைச்சிருவா. அதுக்காண்டி தான் எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா ஒன்றும் வேற யாருக்காண்டியும் பேசலை, உங்களுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் ஷாலினி இப்படி இருக்க? ஷாலினி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்க மாட்டீங்களா வீட்ல யாருமே? கடவுளே. அத்தை, அது வந்து கொஞ்சம் காய்ச்சலாக இருக்க மாதிரி இருந்துச்சு அத்தை. அதான் நான் காலையில் எந்திக்க முடியல. உண்மையாகவே காய்ச்சல் இருக்கு அத்தை. வேலை செய்யக்கூடாதுன்னெலாம் எதுவும் பண்ணலை. என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ, ஆமாம், பிள்ளை உடம்பு சுட்டு கிடக்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம். அப்போ காலையிலேயே கிளம்பி அவன் வீட்டில் தானே இருக்க, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ? அந்த மாத்திரை டப்பா இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வரேன். காய்ச்சலுக்கு இருமலுக்கு எல்லா மாத்திரையும் வீட்லேயே எடுத்து வச்சிருக்கான் அவன், எனக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு முதல்ல அந்த மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்தி, சரியா? அதுக்கப்புறமும் சரியாகலன்னா ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிடுவோம். என்னம்மா, சரியாம்மா? இல்லை தான், எனக்கு பசிக்கல. நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு வரனே. அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. ரூமில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே போனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாலில் வந்திருந்தா அவங்க ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். நான் இங்கே இருக்கேன் அத்தை. ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. எம்மாடி, நேற்று மதியத்துலேருந்து சாப்பிடலாமா? காலையில் பால் குடிச்சு ஞாபகம் இருக்கா? 2 பண்ணை தொட்டு சாப்பிட்டுட்டு இல்லாத எனக்கு பசிக்கலன்னு படுத்தவ. இன்னைக்கு காலையில் வரைக்கும் சாப்பிடாம இருக்கே என்ன? அப்போ காய்ச்சலில் கொண்டு போய் தான் வைக்கும். இதில் டாக்டர் வேறு படிச்சிருக்க போல. டாக்டர் படித்த பிள்ளைக்கு நானாக சொல்லி தரணும் எல்லாத்தையும். எந்தி வாமா, முதல்ல எந்தி வந்து சாப்பிடி. அவங்க இன்னைக்கு நேத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் வந்தனே அன்னையிலேருந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை விட 4 மடங்கு 5 மடங்குலாம் என்ன இந்த கிளவி பேசும். அதுக்கெல்லாம் சங்கடப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்க முடியாது. எந்தி வா ப்ளீஸ். அத்தை, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு பசிக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேனே, ப்ளீஸ். சரி. ஷாலினி, என்னாச்சத்த? இல்லை, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. உனக்கும் ஆதிக்கும் ஏதாச்சும் பிரச்சனையாம்மா? எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாத, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நாங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது என்ன அரேஞ்ச் மேரேஜா? பெற்றவங்க சொல்லி பிடிக்காம கல்யாணம் பண்ணுறதுக்கு? நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 4-5 வருஷமும் பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போகுது? எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத. சொல்லப்போனால் அவர் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஏன் அத்தை, ஏன் அப்படி கேட்குறீங்க? நீ தான் அப்படி சொல்கிற, ஆனால் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்குதே. பெற்றவங்க பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருந்த கல்யாணத்தில் கூட 2 பேரும் சிரித்து பேசி அப்படி இப்படின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கேன். 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, லவ் பண்ணி 2 பேரும் விருப்பத்தோடு தான் கல்யாணம் முடிச்சிங்க. ஒரு நாளும் அவன் சாப்பிட்றதுக்கு உன்னை கூப்பிட்ட மாதிரி இல்லை, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட மாதிரியும் இல்லை. எனக்கு என்னமோ சண்டையோன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த பாட்டி வர சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 2 பேருக்குள்ள சண்டையா என்ன ஏதுன்னு, அதான் கேட்டேன். அவனுக்கு தெரியுமா உனக்கு காய்ச்சல்னு? தெரியும் அத்தை. நைட்லேருந்து வெந்நியெல்லாம் வச்சு தொடச்செல்லாம் விட்டார். தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னு தொடச்செல்லாம் விட்டு டேப்லெட்லாம் கொடுத்தாரு அத்தை. நைட்லேருந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். நைட்லேருந்து ஃபுல்லாக வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரா. நான் அங்கே இருந்தேன்னா என்கிட்டயே என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அதான் அங்கேருந்து இங்கே வந்தா அத்தை, வேறு எதுவும் இல்லை அத்தை. அப்படியா, சரி. நீ வேணா யார் ரூமில் வேணா கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியாம்மா? படுத்துக்கிட்டே இருந்தா ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி இருக்காத்த, அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கலாமேன்னு. சரிம்மா, உட்காந்துட்டு. சரிங்க அத்தை. இவங்க ஏன் இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு என்ன கேட்குறாங்க? ஒருவேளை ஏதாச்சும் சந்தேகம் வந்திருக்குமோ? நேற்று வேறு 2 பேரும் ரூம்குள்ளே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம், கேட்டிருக்குமோ வெளியே? இப்போ போய் ஆதிக்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுறது? சரி, வேறு வழியே இல்லை, நம்மளே ரூம்குள்ளே போயிடுவோம். பைத்தியக்காரன் வேறு எப்போ பாரு திட்டிக்கிட்டே கிடக்குறான். ரூம்குள்ளே போனால் ரூம்குள்ளே அவன் மூஞ்சி மட்டும்தான் இருக்குது. அப்போ அவனை மட்டும் தானே பார்க்க முடியும். ஒரு டிவியும் இல்லை, ஒன்றும் இல்லை இந்த வீட்டில், எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதான் டைம் பாஸ்க்கு? வேலைக்கு போகிறனாலும் விட மாட்டேங்கிறான். சிங்கி இரு, சிப்பமே போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிறான். இவன் தேவைக்கு மட்டும் என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறான். சரி, வேறு வழி இல்லை. இங்கே உட்காந்துட்டு இருந்தோன்னா அத்தை ஆதி ரூமுக்கு போய் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம் 2 பேரும். நம்ம அங்கேயும் போவோம். தாச்சாயினி, ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வாமா. பாட்டி, எடி, இப்போ உன்னை என்னை பார்த்து சிரிக்க சொன்னாங்களே யாராச்சும்? இல்லை, இவ்வளோ பவ்யமாக கேட்குறியே, அதான் என்ன விஷயம்னு கேட்குறேன். எப்போவுமே தாச்சாயினி பால் எடுத்துட்டு போமா, காப்பி எடுத்துட்டு போமான்னுவேன்.
எல்லாம் நேற்று ராத்திரி நடந்ததே கூத்து, அந்த கூத்துனால தான் காலையில் மிச்சு என் மருமவே எனக்கு காப்பி தண்ணியே கொடுக்கல தெரியுமா. எப்போவுமே எந்த சண்டைனாலும் எத்தே காப்பின்னு எடுத்துகிட்டு ஓடி வருவா. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு காப்பி கூட கொடுக்கவே இல்லை. நானும் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன், தரவே மாட்டேங்கிறா. என் மேலே கோவப்பட்டுட்டான்னு நினைக்கேன். சரி விடுங்க, பேசலைன்னா நல்லது தானே, பேசாமல் இருக்கட்டும். ஆமாம், உனக்கு என்ன பின்ன சொல்லதான் செய்வா. நீ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி அத்தை வரன்னு ஓடிடுவா. நைட்டுலேருந்து காலையில் வரைக்கும் அவன் மூஞ்ச நானும் என் மூஞ்ச அவளை தானே பார்த்துக்கிட்டு கிடக்கணும். அவகிட்ட தான் எனக்கு எதனா தேவைன்னா கேட்பேன். உனக்கா கேட்பேன் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா 1 மணி நேரம் கழிச்சு வர ஆடி அசைஞ்சி. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். சொன்ன உடனே வந்திருந்தேன்னா எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டை வந்திருக்குமா? ஆமாம், இல்லைன்னா மட்டும் நீயும் ஒரு மருமகளும் அப்படி புருஷன் பொண்டாட்டி மட்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு உருளை தானே செய்வீங்க. போ பாட்டி, 2 பேரும் சும்மாவே சண்டை தானே போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆளப்பாரு எடி, எனக்கும் என் மருமகளுக்கும் 1000 இருக்கும் சரியா, அதுல நீ தலையிடக்கூடாது. இப்போ நேற்று ஃபோன் பண்ணி கோத்து விட்டது அது வேற விஷயம். சத்தமாக பேசாதடி, தெரிஞ்சிச்சுன்னா வெட்டிவிடுவா. அவ்வளோ பயமா என்ன? எனக்கெல்லாம் பயம் இல்லை, கொஞ்சமாக பயம். இருக்கிற என்ன பார்த்து நீ. அம்மா சொல்லு ரேஸ்மா. கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன் சரியா. எங்கே போகிறா? கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குமா. ஏன் சொல்லிட்டு தான் போகணுமா? மருமவள காப்பி கூட அத்தைக்கு உங்களுக்குலாம் எடுத்துட்டு வரல. என்ன மருமவள பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? உன் மாமனாரு என்னை பார்த்துக்க சொல்லி உன் கையில தானே ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இப்படி நீயே கையை விரிச்சா நான் எங்க மருமவளே போவேன். ஒரு காப்பிக்காண்டி என் பாட்டி ஆஸ்கர் அவார்டையே மிஞ்சிரும் போலையே. எங்க போறேன்னு கேட்டேன். ஆறு பாட்டி எடி, மரியாதை என் மருமவ சொல்றதை கேட்டு நடந்துக்க சொல்லிட்டேன். ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவன் மனசுல? கையில காப்பி வச்சிருக்கா, மரியாதையா அவ சொல்லுறதை செய்யி. எங்க போற என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு போயிடணும். நீ காப்பி தான் மருமவள, சொல்லுறதை செய்யணும், புரிஞ்சிச்சா? என் மருமவனை காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா, காப்பி குடிச்சிட்டு வரேன். மருமவள காப்பி குடுமா. உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு யாரு சொன்னா? என்ன மருமவள பொசுக்குன்னு இப்படி அசிங்கப்படுத்திட்டா? சின்ன பிள்ளை முன்னாடியில இப்படி அசிங்கப்படுத்தலாமா? உன் உயிருக்கு உயிரான மாமியார் இல்லவா நானு? யாரு நீங்க? உயிருக்கு உயிரான மாமியாரே, என் உயிரை எப்படியெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி ஃபுல் பிளான் போடுறவங்க நீங்கள் தான். எனக்கு நல்லாவே தெரியும். ரேஷ்மாவை நேற்று ஃபோன் பண்ணி வர வச்சது நீங்கள் தானே. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாமே? ஐயோ மருமவள, நான் ஃபோன் பண்ணல. அவளை எதுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறேன்? நீ அணு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு அவளை ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறேன்? நீயே சொல்லி. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானும் ஃபோன் பண்ணி அவளை வான்னு சொல்லவே இல்லை. ஆமாம், சும்மா தான் சொன்னேன். நீங்கள் எதுக்கு நான் அணு வீட்டுக்கு போகிறனால ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. பாட்டி அம்மா போட்டு வாங்குறாங்க. இல்லையே இல்லையே, இனிமே உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாத்த. நான் என்ன சண்டை போடுறதுக்கு நான் போறேன்னு சொல்றேன். ஆமாம், இல்லைனா மட்டும் நீ எனக்கு கட்டி பிடிச்சி உருள் வெள்ளா போயிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு. உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் காஃபி, இப்போ உங்களுக்கு தரக்கூடாதுன்னு தோணுது, எடுத்துட்டும் போறேன். மருமவள இந்தாங்க குடிங்க. ஆமா, எங்க போற நீ? அது ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போறேன். ஹாஸ்பிட்டல் விஷயம், ஆஸ்பத்திரி விஷயம், இதை நான் நம்பணும் அப்படிதானே? பாட்டி ரொம்ப நாளா கண்ணுக்கு போட்டுட்டு இருக்க கண்ணாடி மாற்றணும்னு சொன்னீங்களே? ஆமாம் ரேசு மகனே, ரொம்ப நாளாக மாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவனும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான். ரகு இருந்தா என்னை அழகாக மாதம் மாதம் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவான். இந்த கண்ணாடி சரியாக தெரியவே மாட்டேங்குது. புது கண்ணாடி வாங்கி தரியா எனக்கு? அந்த கண்ணாடி பார்க்கறக்காண்டி தான் இப்போ போகிறேன். நான் போயிட்டு பார்த்துட்டு டிசைன்லாம் பார்த்து வச்சுட்டு வரேன் சரியா? சரி சரி சரி. எடி ஒரு நிமிஷம் இல்லை. இப்போ என்னம்மா பிரச்சனை? உன் தம்பிக்காரனுக்கு என்ன பிரச்சனை? இங்கே நான் வந்து தங்கியிருக்கான், என்ன விஷயம்னு கேட்டியா அவன்கிட்ட? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் நல்லா தான் இருக்கான். பெத்தவளுக்கு தெரியாதா அவனுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு? சும்மான நாள்லேயே இங்கே வந்து இருக்க மாட்டான். பொண்டாட்டின்னு தான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான். நேற்று தான் உன் கூட சண்டை போட்டு அப்படி இப்படின்னு பேசியிருக்கீங்க. நேற்றே வந்து இங்கே நிற்கிறவன் அவன் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுதான் பிள்ளை ஒரு மாதிரி படியே வாடி போயிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கு. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்டு தீர்த்து வச்சுட்டு எங்கே வேணா போ சரியா? உன் பையனுக்கு பிரச்சனைனா நீ பேசி தீர்த்து வை, நான் ஏன் பேசி தீர்த்து வைக்கணும்? ரொம்ப நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், எடுத்து பேசி. ஆமாம் பாட்டி, பேசணும். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாய். பேசுமா, அங்கே தம்பி ஒரு மாதிரி கிடக்கான்னு சொல்கிறேன், நீ கிளம்புற நிக்கிட்டு இருக்கா? வெளியே போயிட்டு வந்து பேசுகிறேம்மா. இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, அதான். ரேசுமா பாட்டி. அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? ஆமாம், இந்த வீட்டில் இருந்தாலும் வேலைக்காரி சம்பளம் இல்லாமல் எல்லாரும் என்னையே வேலை வாங்குங்க ப்ளீஸ்மா. போய் தொலைகிறேன். ரேசுமா கிளவி என்ன? மீதியே இரு பாட்டி ப்ளீஸ், சொல்லிடாத அம்மா கிட்ட, அப்புறம் கல்யாணம்னு ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளீஸ் பாட்டி. நான் எதுவுமே கேட்கலையே, அப்போ அதுதான் விஷயம். நான் சும்மா தான் போட்டு வாங்கினேன். சரி, எங்கே இருக்காரு தம்பி சொல்லி நான் பேசுகிறேன். எது சொன்னலாம் பேசணும்னு சொல்லி குடு, அந்த பையன்கிட்ட நான் பேசுகிறேன். எங்கள் வீட்டு பிள்ளையை நீ நல்லா பார்த்துப்பியா அப்படி இப்படின்னு கேட்கணும். குடு, சில கேள்வியெலாம் இருக்கு, அவனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதெல்லாம் அவர் நல்லா தான் பார்த்துப்பாரு, நீலாம் எதுவும் கேள்வி கேட்க வேண்டாம். வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். ரேசுமா இப்படி சுற்றிக்கிட்டு கிடக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இதுக்கு தான் யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல. நாங்கள் ஒன்றும் சுற்றலை, ஜஸ்ட்டு பேசுகிறோம் அவ்வளோதான். அதுக்காண்டி நீ உடனே கல்யாணம் பண்ணிக்க சொன்னால், இங்கே பார்வட்டி, எனக்கு கல்யாணம்னா மட்டும் பயமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோதான். நான் அது அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். இப்போ நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் பார்த்துக்கிறாரு, எல்லாமே ஓகே. ஆனால் இது கல்யாணத்துக்கு அப்புறமா இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ நீ அம்மா வந்து ஏதாச்சும் சொல்லி சமாளி, நான் கிளம்புறேன், சரியா? பாய். சரி சரி போயிட்டு வா. ஆதி வாங்கம்மா, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாம்மா, வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரியா. சரி சாப்பிட்டியா நீ? இல்லைம்மா, வேலை ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று டெலீட் ஆகிட்டு அது ரிப்போர்ட் பண்ணணும். அதான் அதை நைட்லேருந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்குது. ஓ அப்படியா, சரிப்பா சரி. சூதானமாக பார்த்திருந்து எடுத்து வைக்க வேண்டாமா? இப்படி தொலைச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா? தொலைக்கலம்மா, எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரியல, டெலீட் ஆகிருக்கு. லேப்டாப்பை நான் தான் யூஸ் பண்ணுறேன், என்னன்னு தெரியல. எப்படி டெலீட் ஆச்சுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு 1 hour 2 hours ரெடி பண்ணிடுவேன். என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா? நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். என் உடம்பு எனக்கு பார்த்துக்க தெரியும். இத்தனை நாளாக என்ன நீ என் கூடியா இருந்தா? என்ன அம்மா, என்னம்மா சொல்கிறியா? என் உடம்பு எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு அது இருக்கட்டும் ஒரு சைடு. ஆமாம், சாலினி இருக்கால்ல? என்னாச்சு திடீர்னு ஷாலினியை பற்றி பேசுகிறாங்க? ஒருவேளை ஏதாச்சும் சொல்லியிருப்பாளோ நம்மளை பற்றி? கேடி சொன்னாலும் சொல்லியிருப்பா. நேற்றே ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தா பெட்ரூமில். அப்பவுமே நினச்சேன் இந்த கேடி தான் எந்த வேலையாச்சும் பார்த்துருக்கோன்னு. சின்னத்தை சொல்லி வச்சான்னு தெரியலையே. ஆமாம், அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்காள, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காது? பிள்ளை ஒரு மாதிரி சோந்தாப்புல இருக்காளே, என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவளால எனக்கு தான் பிரச்சனை. உன்கிட்ட தான் கேட்கேன். அவளுக்கு என்னமா பிரச்சனை? அவள் அதெல்லாம் நல்லா தான் இருக்கா. அவளுக்கு என்ன வேலையா வெட்டியா? வீட்டு வேலையை நீங்கள் செஞ்சிடுறீங்க காலையிலே எழுந்து. மற்ற இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வேலையும் பாட்டியும் அத்தையும் முடிச்சிடுறாங்க. அவளுக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கா. சமையல் வேலையும் 3 பேரும் சேர்ந்து முடிச்சுக்கிறீங்க. மற்றபடி அவளுக்கு என்ன பிரச்சனை? வேலைக்கு எங்கேயாச்சும் போகிறாளா? வீட்லேயே தானே இருக்கா. வீட்லேயே இருக்கிறதுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது சொல்லுங்க? 3 நேரம் சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், துணி, மணி, காசு வேணும்னா என்கிட்ட வந்து வாங்க போறா. அதெல்லாம் அவளுக்கு எந்த குறையும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. என்னம்மா, அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்டுட்டு சிரிக்கிறீங்க? இல்லை, என் வளர்ப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துட்டு, வேற ஒன்றும் இல்லையா? அப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் உனக்கு தெரியாது, அப்படி தானே? உடம்பு சரியில்லையா? அப்போ நான் யோசிச்சது சரிதான். சரி, 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லு. அது என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில் வந்து கேட்குறேன், சொல்லு. இதே கேள்வி அவகிட்ட போய் கேட்டேன். அப்புறம் என்ன, அதான் அவன் சொல்லியிருப்பாளே என்ன பிரச்சனைன்னு சொல்லி. என்னை பற்றி குறை சொல்லணும் தான் அவன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வருவா. கேட்க வர செஞ்சுருக்கீங்க, சும்மாவா விடுவா? சும்மாவே நல்லா வாயாடுவா. இதில் கேட்டும் சொல்லாமல் எப்படி இருப்பா? அதெல்லாம் சொல்லியிருப்பாளே, அதுதான் பிரச்சனை. ஆதி, இந்த வீட்டுக்கு ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே, அவள் சாப்பிட்டு 3 நேரம் ஆகுது. இதோட கணக்கு பண்ணா நேற்று காலையில் பாலை குடிச்சிட்டு படுத்தவ. அதுக்கப்புறமா வீட்டில் எந்தி வந்து சாப்பிடுவோம் செய்யல, இன்ன வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு கிடக்கா. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல. அதான் அவகிட்ட போய் கேட்டேன். ஒன்று விட்டு கொடுக்காம பேசுகிறாளாம். காலையிலேருந்து ஒரு படியாக உட்காந்துக்கிட்டு கிடந்தா. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன். போய் கேட்டால் தான் தெரியுது காய்ச்சலுன்னு சொன்னான். தொட்டு பார்த்தா காய்ச்சல் இருக்க தான் செய்யுது. அப்புறம் உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாவ? நீ இப்போ சொன்னியே உன்னை பற்றி குறை சொல்லியிருப்பானே, அவள் ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லலை. அவர் நைட்டு ஃபுல்லாக என் பக்கத்துலேயே தான் இருந்தார். வெந்நியெல்லாம் போட்டு என்னை தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்தார். மாத்திரை போட்டு என்னை அப்படி அரவணைப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னான். யான்னு நினைக்கிற அப்படி சொல்லுறதுக்கு? அவன் நினச்சிருந்தா என்ன, அப்படியெல்லாம் உங்கள் பையன் என்னை பார்த்துக்கவே இல்லை, அவருக்கு தெரியவே தெரியாது, என் மேலே அக்கறையே இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம். அவள் அப்படி சொல்லலை. என் மனசும் கஷ்டப்படக்கூடாது, உன்னையும் நான் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவளை நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி காயப்படுத்துகிற, அப்படி தானே? இங்கே பாராதி, நம்மளுக்கு ஒருத்தவங்க முக்கியம்னு நினச்சி மறுபடியும் வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா அவங்கள விட்டு விலகிடணும். கூடியே பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இப்படி காயப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம்னு நீ நினைக்கிறா சொல்லு? பிடிச்சதானால கல்யாணம் பண்ண, அவள் தான் வேணும்னு கல்யாணம் பண்ண. இப்போ என்ன கோவம் அவன் மேலே? என்னத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு கிடைக்கியா? இங்கே உனக்கு முதலிரவு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என் ரூமில் என் காலடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கு ரைட்டு. அன்னைக்கே எனக்கு தெரியும் 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சரி, சின்ன சிறுசுங்க நீங்களா பேசி சரி பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன். இன்ன வரைக்கும் இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு போவோம் நான் நினைக்கவே இல்லை. அப்போ 2 பேரும் இப்படி தான் இருக்கீங்க போல, நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு. வெளியேட்ட கண்ணோட்டத்துக்கு மட்டும் புருஷன் பொண்டாட்டின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ? இப்படி வாழ்ந்து என்ன சாதிக்க போறீங்க சொல்லு ஆதி? உங்ககிட்ட தான் கேட்குறேன். பிடிக்கலன்னா ஒரே அடியாக விலக்கி வச்சிடணும்ல. கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுக்கு அவளை காயப்படுத்திக்கிட்டு இருக்க நீ? என்ன காரணம் சொல்லு ஆதி? உங்ககிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லு. அம்மா, அது அவ பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியாதுமா. அவ என்னென்ன பேசுனான்னு தெரியுமா? சரி சொல்லி கேட்போம். அது என்னன்னா, அன்னைக்கு கல்யாணத்துல ஹாய் டார்லிங் மவனே
புண்ணா ஹாய். ம் அங்கே வரும்போது என்னன்னு கூப்பிட்ட? ஹாய் என்ன கூப்பிட்டேன்? ஹாய் சொன்னேன். நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியணும்ல, அதான். ஹாய்க்கு அப்புறம் என்ன சொன்னேன்? எதுவுமே சொல்லலையே. எதுவுமே சொல்லலை. சரி ஓகே பாய். சொல்கிறேன். என்ன சொன்னீங்க? அது ஹாய் சொன்னேன்னா ஹாய்டா செல்லம்மா மான்னு சொன்னேன். ஃப்ராடு. யாரோ வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா மாதிரில இருக்கு. ஹலோ, நான் ஒன்றும் உங்கள் கூடலாம் வரல. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது சரிங்களா? அதனால் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்காண்டி கிளம்பி வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். ஓ அப்படி. சரி 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 நம்பிட்டேன். நான் கூட நேற்று நம்ம 2 பேரும் பேசணும்ல. ரகு கிட்ட நான் என்ன பேசுனேன்னு கேட்டிங்கல்ல, அதை தான் கேட்க வரீங்களோன்னு நினச்சேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு சொல்லி. ஆமாம்ல, சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்கள். அது எப்படி சொல்லுவேன்? ஆனால் ஒன்றுங்க, நான் கூட நினச்சேன் உங்கள் தம்பிக்கிட்ட நான் என்ன பேசுனேன்னு கேட்கறதுக்காண்டி தான் வரீங்கன்னு சொல்லி. ஆனால் அது உண்மை இல்லை. நான் உன்னை தாண்டா பார்க்க வரேன் என் லூசு மாமா அப்படின்னு இப்போ தான் புரியுது. அப்படி தானேங்க? இந்த மாமாவை தானே பார்க்க வந்திருக்கு இந்த மைனா. ஹலோ, என்ன உங்கள் பிரச்சனை? சும்மா இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க சரிங்களா? அப்போ எந்த மாதிரி பேசணும்னு சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி பேசுகிறேன். சரி, நீங்களும் ரகுவும் நேற்று என்ன பேசுனீங்க? அதான் நேற்றே சொல்லிட்டேனே, அது மாமா மச்சானுக்குள்ளே இருக்க சீக்ரெட், வெளியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களும் யார்கிட்டயும் சொல்லலை தானே? சொல்லிடாதீங்க சரிங்களா? நேற்று சொன்னேன் என்கிட்ட. இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் சீக்ரெட் பேசணுன்ற விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சரிங்களா? எனக்கு வேறு வேலை இல்லைல்ல. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேலை. நல்லா ஒரு ஆளுன்னு நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? எனக்கு வேலை இருக்குன்னு நான் கிளம்புறேன். நான் காஃபி ஷாப் போகிறேன், அங்கே வச்சு சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் வேணா வாங்கல, காஃபி ஷாப் போகும்போது அப்படியே சொல்கிறேன். நான்லாம் காஃபி ஷாப் வரல. எனக்கு வேலை இருக்குப்பா. அப்போது நீங்கள் என்ன பார்க்க வரல அப்படி தானே? ஆமாம், உங்களை பார்க்க வரணும்னு என்ன இருக்கீங்க? எனக்கு வேறு வேலை இல்லையா என்ன? உங்களை பார்க்கறது தான் வேலையா? ஆமாம்மா கரெக்டு தான். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ அழகாக போய் சொல்ல முடியுமா என்ன? சரி ஓகே, ரொம்ப ஓட்டாதீங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆனால் உங்களை பார்க்கணுன்றதுக்காண்டிலாம் வரல. இப்போ சொன்னீங்களே ரகுக்கும் நீங்களும் என்ன பேசுனீங்கன்னு நேற்று சொல்கிறேனே, அதுக்காண்டி தான் வந்தேன். மற்றபடி உங்கள் கூட பேசி பழகணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லை சரியா? அதில் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அப்போ வரேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சேச்சா, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நீங்கள் என்ன தான் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஹலோ, ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரகு கிட்ட நான் என்ன பேசுனேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி வந்தீங்கன்னு சொல்ல வந்தேன். வேற எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ரொம்ப கலாய்க்கிறீங்க பார்த்துக்கோங்க. ஐயோ, உங்களை போய் யாராச்சும் கலாய்க்க முடியுமா என்ன? இப்போ சொல்லுங்க, இது பிரச்சனை இல்லையாம்மா உங்களுக்கு? நான் கூட உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பொறாமப்படுற அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீயும் ஒரு சாதாரணமான ஆம்பளை தானேன்னு சொல்லிட்டு. பொண்ணுங்க ஒரு வார்த்தை பேசிடவே கூடாது அப்படி தானே? அதையும் மீறி பேசிட்டா மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்துப்பா. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். சரி பேசிட்டா அப்புறம் அதே பிடிச்சிக்கிட்டு தொங்கணும். அப்போ முடிவு பண்ணவன் நீ என்ன பண்ணியிருக்கணும்? கல்யாணமே பண்ணியிருக்க கூடாதுல்ல. அப்போ நீ ஒரு சுயநலவாதியாக தானே அந்த இடத்துல இருந்திருக்கா. எனக்காண்டி பண்ணது எனக்கு சந்தோஷம் தான். என் பிள்ளை எனக்காண்டி யோசிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லாதி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் இருக்குல்ல, அவள் தான் அப்படி சொல்கிறானா. என் வளர்ப்பு நான் வளர்த்த வளர்ப்பாக இருந்தால் நீ என்ன சொல்லியிருக்கணும்? அந்த இடத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? சரின்னு விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன். அந்த இடத்துல நீ எப்படி யோசிக்காம தான் சொன்னியோ அதே மாதிரி தானே அந்த பிள்ளையும் சொல்லியிருக்கோம். அவ பேசுனதுலாம் தப்பே இல்லை அப்படிதானம்மா? நான் பேசுனது மட்டும் தான் தப்பு. ஐயா, நீ எனக்காண்டி பேசியிருக்க அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் சுயநலமெல்லாம் நீயும் யோசிச்சிருக்கா சொல்லி? என் அம்மாக்காண்டி எதனா ஆயிரம்னு சொல்லிட்டு யோசிச்சவன் நீ நாளைக்கு இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டோன்னா அப்போ நம்ம வேண்டான முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு தானே நீ தாலி கட்டியிருக்கா சொல்லல? தெரிஞ்சு தானே அவள் கழுத்தில் தாலி கட்டுனா. இப்படி அந்த பிள்ளை வாழ்க்கை தெரிஞ்சே தானே நீ கெடுத்திருக்கா. இந்த விதத்தில் நான் உன்னை எந்த விதத்தில் நான் பெருமையாக நினைக்கணும்? உன்னை வளர்த்ததில்ல இத்தனை வருஷம் உன் அப்பா இல்லாமல் உன்னை தனியால் வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். ஆனால் இத்தனை வருஷத்தில் எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு தோணுதுன்னு இல்லை என் வளர்ப்பு தப்பான வளர்ப்புன்னு. ஆனால் இன்னைக்கு எனக்கு தோணிட்டுல. அம்மா எனக்கு புரியலை. பேசுனது என்னை காயப்படுத்தினது அவ.
அந்த காயப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நானே. எல்லாரும் ஏன் என்ன கார்னர் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. அப்போ அவள் பேசுனதை நான் மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னா அப்போ அவள் பேசுனது தப்பே இல்லையா? சொல்லுங்கம்மா. இங்கே பாராதி, தப்பு சரின்றதை விட உனக்கு அவளை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நம்மளுக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணால் அது பெரிய விஷயமா தான் தெரியும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம நம்ம தானே அவங்கள மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சு ஏற்றுக்காம இப்படியே காயப்படுத்துறது நீ அவளை? உன்னை நம்பி தானே வந்திருப்பா, உன்னை நம்பி தானே அவள் அம்மாவை விட்டு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கா. இந்த இடத்துல நீ அதை யோசிக்கலல்ல. உனக்காண்டி அவள் 1000 பண்ணியிருப்பா. ஆனால் அதை எதையுமே யோசிக்காம கடைசியாக ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான்றதுக்காண்டி அவளை தூக்கி எறிஞ்சு வச்சு பேசுகிற பாரு. அப்போ அது தப்பு இல்லையா சொல்லி? இப்போ நான் கெட்டவன் அதை தானே சொல்ல விரும்புறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது ஆதி. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன் அளவுக்குலாம் பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்கெலாம் தெரியாது. மனசில் என்ன பட்டுதோ அதை பேசிடுவேன். அடுத்த நிமிஷம் தப்புன்னு கேட்டு தான் மன்னிச்சிருங்கன்ட்டு போய் பேசிடுவேன். அவங்களும் பேசிடுவாங்க. இதுதான் இப்படி தான் நான் பார்த்து வழங்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னென்னா இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு கட்டின பொண்டாட்டிக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அப்போ அந்த பிள்ளை மனசில் எவ்வளோ வலி வேதனை இருக்கும். இத்தனை நாள் அந்த பிள்ளை வெளியே நடிச்சுக்கிட்டு தானே இருந்திருக்கு, உன்னை விட்டு கொடுத்துருக்காம சொல்லல. அவள் ஃபுல்லாகவே நடிப்பு தான், நடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. அவளெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. அவளுக்காண்டி என் கிட்ட நீங்கள் அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசாதீங்கம்மா. அவளோட சுயரூபம் உங்களுக்கு தெரியாது. ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டுருவா, குப்பையில் தூக்கி போடுற மாதிரி. உங்களுக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் தெரியும். ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அவளை தெரியும். அவங்க அப்பனுக்காண்டி என்ன தூக்கி போட்டுட்டு போனா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைக்காண்டி தூக்கி போட்டு போனா, இப்போ கடைசியாக நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவள் சொன்ன வார்த்தை அந்த மாதிரியான வார்த்தைமா. பாவத்தில் வார்த்தை வரதான் செய்யும் ஆதி. அது உண்மையாயிராது. கூட இருக்கிறவளை இழந்துராத சொல்லிட்டேன். உனக்கு விருப்பம் இருக்குன்னா அந்த பிள்ளை கூட வாழு, இல்லையா அந்த பிள்ளையை அனுப்பி வை. அந்த பிள்ளை பாட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வாழட்டும். இனிமே அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாமல் உனக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீட்டில் அந்த பிள்ளை இருக்கக்கூடாது. அந்த பிள்ளையை வீட்டை விட்டு அனுப்பிடு, அவ்வளோதான். எதுக்கு கூட வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தணும்? அந்த பிள்ளைகிட்ட இருந்து அவங்க அம்மா நம்பரை வாங்கி வர சொல்கிறேன். 2 பேரும் பேசியிருந்து 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலையா? வேண்டாமா இந்த கல்யாணம், எல்லாமே நான் பண்ண தப்பு தான், என் பிள்ளை தான் தெரியாமல் தாலி கட்டிட்டு அவன் கழுத்தில் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அவன் அம்மா கூட அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறேன். சரியா? இதில் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானே எல்லா முடிவும் எடுத்துட்டேன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? அனுப்பி வைக்கிறேன்றீங்க. அப்புறம் என்னல பண்ணணும்? அந்த பிள்ளையை அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். உனக்கு தான் அந்த பிள்ளை கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையே, அப்புறம் என்ன? கொஞ்ச நாள்ல பிரியறது, இன்னைக்கே பிரிஞ்சிருங்க. கொஞ்ச நாள் கூட சேர்ந்து வாழ்வீங்க, தேவையில்லைன்னா பிரிவீங்க. இது என்ன நாடக கல்யாணமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்பவுமே பிரிஞ்சா மாதிரியே இருக்கட்டும். அதுதான் சரிப்பட்டு வரா மாதிரி எனக்கும் தோணுது. அவங்க அம்மாக்கு ஃபோனை பண்ணி நான் வர சொல்றேன். அம்மா அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் என்ன? விருப்பம் இல்லாதவளை கூட வச்சுக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவளை வீட்டை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணியாச்சு. அவள் அம்மாவை வர சொல்லி அவங்க கூட அனுப்ப போறேன், அவ்வளோதான். இதுதான் என்னோட முடிவு. இதில் நீ எதையுமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சிச்சா உனக்கு? தாலி கட்டுவானா, கூட ஒன்றா இருப்பாங்களாம். அதுக்கப்புறமா இல்லை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விலகிடுவாங்களாம். புது புது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்காங்க. நல்ல கதை. இவன் சொல்கிற கதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் போல. அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. உங்கள் அம்மாவெல்லாம் வர சொல்ல வேண்டாம். கடைசி முடிவு பிரியறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எப்போவோ பிரியறது, இப்போ பிரிஞ்சிருங்க, அவ்வளோதான். 2 பேருக்குமே சங்கடம் இல்லாமல் முடிஞ்சிடும். அவள் அம்மா கதையை வர சொல்ல தான் போகிறேன். அம்மா வேண்டாமா? போயிட்டு அவளுக்கு இருக்கு, போயிட்டு 4 கூடு கொடுக்கேன். இரு, இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அவகிட்ட நின்று என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இவரை காப்பாத்துறக்காண்டி எல்லா பழியும் தூக்கி தாமலை போட்டுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லாத என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு அவருன்னு பெருமையாக விட்டு தராங்களாம் வாழ்க்கையை. இருக்கு இரு, அவ எங்க? ஏ ஷாலி,